வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அனைத்து கடவுளுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ண லீலை நூல் அறிமுக விழாவில் இசைக்கவி ரமணன் புகழாரம். வீட்டின் ஓரமாக உரசி செல்லும் மின்சார வயர்களை பிளாஸ்டிக் கேபிளாக மாற்றித்தர வேண்டும். நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். அனைத்து கடவுளுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா என புதுச்சேரியில் நடைபெற்ற கிருஷ்ண லீலை நூல் அறிமுக விழாவில் இசைக்கவி ரமணன் புகழாரம் சூட்டியுள்ளார். சத்குருவின் பார்வையில் கிருஷ்ணரின் பன்முக பரிமாணங்கள் விளக்கும் வகையில் உருவாகி இருக்கும் கிருஷ்ணலீலா எனும் புதிய நூல் அறிமுக விழா SV பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சத்குருவில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் புத்தகத்தை வெளியிட ஹோட்டல் சத்குருவின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். பிரபல கவிஞர் இசைக்கவி ரமணன் மற்றும் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நூல் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து சிறப்புரை ஆற்றினர். கோவை ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணரின் வாழ்வை மையமாக வைத்து லீலா என்கிற சிறப்பு நிகழ்ச்சியை சத்குரு வழிநடத்தினார். கிருஷ்ணர் தனது வாழ்வின் பல முக்கிய தருணங்களை எப்படி விளையாட்டுத்தனத்துடன் இலகுவாக கையாண்டார் என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி சத்குருவால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இந்த லீலா நிகழ்ச்சியில் கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து சத்குரு ஆற்றிய உரைகளை பிரபல எழுத்தாளர் சுபா எழுத்தாக்கம் செய்தார். இது ஈஷா காட்டுப்பு மாத இதழில் 150க்கும் மேற்பட்ட மாதங்கள் தொடர்பாக வெளிவந்து வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த தொடர் தற்பொழுது புத்தக வடிவம் பெற்றுள்ளது. அதன் முதல் பாகம் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இசைக்கவி ரமணன், இளைஞர்களிடையே வாசிப்பு பழக்கம் குறைவதற்கு பெற்றோர்களே முக்கிய காரணம். வீட்டில் குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதும் தமிழிலேயே சிந்திக்கும் சூழலை உருவாக்குவதும் அவசியம். தற்போது வந்துள்ள ஆடியோ புக்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் நேரமின்மையால் வாசிக்க முடியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது நவீன காலத்து வாசிப்பு முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து கடவுள்களுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா என தான் நம்புவதாகவும், உலகில் உள்ள அனைத்து மதம் மற்றும் மொழிகளுக்கும் கிருஷ்ணருடைய போதனைகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி பேசுகையில், ரீல்ஸ் மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் திரைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்கள் புத்தக வாசிப்பின் அலாதியான சுகத்தை உணர வேண்டும். கிருஷ்ணர் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள இந்த கிருஷ்ணலீலை ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி என பேசினார். சத்குருவின் புத்தகங்கள் தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட உலக மொழிகள் என 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்கள் இதுவரை உலகம் முழுவதும் 50 லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. சத்குருவின் படைப்புகளில் இன்னர் என்ஜினியரிங், கர்மா ஆகிய நூல்கள் உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் பட்டியலில் இடம்பெற்று சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளன. ஆழ்ந்த ஆன்மீக கோரிக்கைக்கு ஏற்ப வெளிப்படுவார், தோன்றுவார். நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சத்குரு என்பவர் நாம் வாழ்கின்ற காலத்தினுடைய அவசியம் என்று நான் நினைக்கிறேன். காலத்தின் அவசியம் நாம் இன்றைக்கு காணுகின்ற சத்குரு என்பவர். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று இன்றைய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோஷனல் ஃப்ரெஜிலிட்டி. உணர்ச்சிகள் நொறுங்கி போகும் தன்மையில் இருக்கு. அதை கட்டி காக்க ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்த ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அதை பிராணாயாமத்தின் மூலமும் அதன் மூலமாக யோகத்தின் மூலமாகவும் கற்பிப்பதற்காக ஆரோவில் மோகனம் சிறுவர் பள்ளியில் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது.
இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் 25வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தாழ்வான நிலையில் செல்லும் மின்சார வயர்கள், வீட்டின் ஓரமாக உரசி செல்லும் மின்சார உயர்களையும் பிளாஸ்டிக் கேபிளாக மாற்றித்தர வேண்டும் என வலியுறுத்தி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மின்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மற்றும் லாஸ்பேட்டை மெயின் ரோட் பகுதியில் மிகவும் தாழ்வான நிலையில் செல்லும் மின்சார வயர்களை மாற்றித் தரும்படியும், மேலும் வீட்டில் ஓரமாக உரசிக்கொண்டு செல்லும் வயர்களை பிளாஸ்டிக் கேபிள்களாக மாற்றம் செய்ய வேண்டியும், மேலும் அப்பகுதி முழுவதும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்களை மாற்றித்தர வேண்டும் என்று நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தாகூர் நகர் மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அப்போது தொகுதி கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், ரவி, குணா, சங்கர், பாலாஜி மற்றும் பலர் உடனிருந்தனர். சஷ்டி புட்டிக் மெகா எக்ஸ்போ சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் 2 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சின்னத்திரை நடிகை சசி லயாவால் நடத்தப்படும் சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்றும் இன்றும் 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் இவற்றில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டன. முக்கியமாக சிறிய அளவிலான தொழில் முனைவோரால் நடத்தப்படுகிறது. இவற்றில் பல்வேறு வகையான புடவைகள், ஆபரணங்கள், ஃபேஷன் துணை கருவிகள், கையால் செய்யப்பட்ட கைவினை கருவிகள், வாழ்க்கை முறை உபகரணங்கள், ஆண், பெண், குழந்தைகள் ஆடை வகைகள், கைத்தறி ஆடைகள், மெஹந்தி மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட பல வகையான தயாரிப்புகள் இடம்பெற்றன. மேலும் இந்த நிகழ்வு வளர்ந்து வரும் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுடன் இணைவதற்கும் அவர்களின் வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக நிகழ்வு செயல்பட்டது. சஷ்டி பியூட்டி மெகா எக்ஸ்போ அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாகவும் மற்றும் உள்ளூர் திறமைகளை ஆதரிப்பதிலும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து கடவுளுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ண லீலை நூல் அறிமுக விழாவில் இசைக்கவி ரமணன் புகழாரம். வீட்டின் ஓரமாக உரசி செல்லும் மின்சார வயர்களை பிளாஸ்டிக் கேபிளாக மாற்றித்தர வேண்டும். நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.